என்னக்கா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்க? ஆமாம் சுந்தரி, எங்கள் அம்மையும் எங்கள் அக்காலும் வரேன்னா அதை பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் காணும். உங்கள் அம்மா வந்திருக்காங்களோ? என்ன விசேஷக்கா? சும்மா தான் வந்திருக்காங்களா என்ன? ஆமாம், சும்மா தான் வந்தாங்க. ஒரு மாதம் சென்னையில் இருந்தாங்க இல்லையா, இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. சரி, எங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க போல். அப்படியா? சரி சரி. இன்னும் காணும், எப்போமேந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் வர பாரு. ஏக்கா எவ்வளோ நேரமாக பார்த்துட்டே இருக்கேன், அப்போமே வச்சு ஃபோன் பண்ணலாம். ஆமாட்டி, மெதுவாக நடந்து வரோம். எனக்கு என்ன வேகமாக நடக்க முடியுமா? ஏம்மா எப்படிம்மா இருக்கேன், நல்லா இருக்கியா? ஆமாம் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா கொஞ்சம் குண்டாயிட்டேன் பாரு. சரி வாங்க, ஏன் வெளியிலே நின்றுருக்கீங்க, உள்ளே வாங்க. ஒரு மனுஷி இங்கன்னா குட்டுக்கல்லாட்டே இருக்கும், கொஞ்சமாவது கண்டுக்காவலா? உள்ள போயாச்சு. இனி நமக்கு பேச்சுக்கு யார் இருக்காங்கன்னு. இவ மாமியார் கூட சண்டை போட்டுட்டு போனான்ல சொன்னா, இன்னும் வந்துட்டு இருக்கா? எப்படி தங்கம், நீ எப்போ வந்த? ஏக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்ல சொன்னாவ, இப்போ வந்திருக்கேன். வந்துட்டியோ திரும்ப? உங்களுக்கு யார் சொன்னாங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னு? எப்படி ஊரு பூரா அதானே பேசுறதுனால தானே கேட்கேன். நானும் கையிலேருந்து போட்டா கேட்பேன். நான் ஒன்றும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகல, நான் என் பிடிச்ச வீட்டிலலாம் இருக்கேன். நான் எப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன்? நீயும் மாமியாரும் ஒரே சண்டை அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே பேச்சு. ஊரில் இருக்கவங்க சும்மா இருக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தி இருக்கதான் செய்ய, அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், நீ வந்து என்கிட்ட கோப்பிடுங்க. ஊரில் பேச்சு இருக்கு, அதுதான் கேட்டேன். சரி, உங்கள்கிட்ட வந்து யாரை பேசினாங்கன்னு சொல்லுங்க, நான் போய் கேட்கேன். எங்கிட்ட ஒரு ஆள் சொல்லிச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. இந்த ஒரு ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. அடுத்தவா வீட்டு பாட பேசணும்னு இவங்களுக்குலாம் நல்லா சந்தோஷமா இருக்கும். வந்துட்டாளுவோ, வழியில் நிற்க வச்சு வேற இப்போ கேட்க ஆரம்பிச்சாச்சு. மோஞ்சி மோரேன் பாரு. சை ஏம்மா, நான் என்னத்தை கேட்டுட்டேன்னு இப்போ இந்த ஆட்டம் ஆடிட்டு போறான்னு தெரியலையே. நான் என்ன வீடாக போய் அடுத்தவங்க வீட்டு பாடையாக பார்த்துட்டு இருக்கேன். நான் உண்டு, என் வீடு உண்டுன்னு நான் இருக்கேன். என்னமோ நான் வீடாக போய் இவ வீட்டு கதையை கேட்ட மாதிரி பேசிட்டு போகிறேன். வெறும் கள்ளி. நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பாடு? நான் உள்ளே போகிறேம்மா. என்ன வெயில் வீச காத்துன்னு சூடு காத்தெல்லாம் வீசுவே. என்ன வெயில் காலம் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த சூடு. என்ன வெயில் காலம் வந்துச்சுன்னா என்ன சூடாக இருக்குமோ தெரியல. வைக்கையா இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. வெளியே இருந்தால் இந்த மாதிரி எவ்வளாச்சும் வந்து பேசிட்டு போகிறா. என்ன செய்யுதுக்கு? சரி உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஏசி போட்டு தூங்குவோம். உமா, டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கா? ஏங்க, நீங்கள் சர்ப்ரைஸ் இருக்குன்னாடி நான் வெளியிலெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்கன்னு நினச்சேன். இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எப்போங்க இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணீங்க நீங்கள்? நம்ம 2 பேரும் காலையில் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ நான் ஆளை வச்சு ஃபுல்லு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன். டெரஸில் இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. உன் சாரீ கூட சூப்பராக இருக்குமா, அழகாக இருக்கேன் இன்னைக்கு. தேங்க்ஸுங்க. கண்மணிக்கு ட்ரெஸ்ஸு கூட அழகாக இருக்குண்ணா. ஆமாம், பிரின்சஸ் மாதிரி இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரவல. அம்மா, இவ கேக்கு கட்டிங் தானே சொன்னா, இது பார்ட்டி மாதிரிலாம் இருக்கு. அக்கா என்ன வாயை திறந்துச்சு பார்த்துட்டு நிற்கப்போ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உமா. என்ன உங்களுக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. இந்தாங்க ஒரு சின்ன கிஃப்ட். சின்ன பொண்ணு, கிஃப்ட் எல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு? இருக்கட்டும் உமா, வாங்கிக்கோ. அம்மா, நானும் சின்ன பொண்ணு சேர்ந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோன்னா, நான் ஒன்றும் கொண்டு வரலன்னு நினச்சிடக்கூடாதுல. அக்கா, கிஃப்டே வேண்டாம், சும்மா தான் நான் கூப்பிட்டேன் உங்களை. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் இவ்வளோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. நானும் சும்மா கேக் கட்டிங்க அப்படின்னு தான் உங்களை கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கட்டி, நான் வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. வசந்தி அக்கா, உங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. சரி உள்ள போய் இருங்க. சரிண்ணே. ராணி அக்கா வாங்க, எத்தே வாங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள் உமா, வினு. ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்த வச்சுக்கோ. ஏக்கா, நான் கேக்கு கட்டிங் பண்ணதானக்கா கூப்பிட்டேன். எதுக்குக்கா கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? சும்மா தான் கூப்பிட்டேன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரின்னு சொல்லி. இருக்கட்டுமா, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட், பெரிய கிஃப்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம்மா, எங்கள் சந்தோஷக்காக வாங்கிட்டு வந்தோம், வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ராணி அக்கா, வாங்க உள்ள போயிருங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள் உமா, வினோத். லட்சுமி அக்கா ரொம்ப தேங்க்ஸ். ஆமாக்கா, தேங்க்ஸ்க்கா வந்ததுக்கு. இந்தாம்மா, இது எங்கள் தோட்டத்தில் பூத்தது, உனக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, அழகா இருக்கு. இன்னும் யாரும் வரலையாம்மா? வந்தாச்சுக்கா, எல்லாரும் உள்ளதாக இருக்காங்க, நீங்கள் தான் லேட்டு. கண்மணி, அழகா இருக்கு மக்களே, உன் ட்ரெஸ்ஸு அழகோல இருக்கா.
கண்ணே பற்றும் போல இருக்கு. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சால சுற்றி போட்டுரு. ஓ வாங்கக்கா. சரிம்மா, நான் உள்ளே போயிருக்கேன். வாங்க வாங்க. எத்தே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி எத்தே. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி 2 பேருக்கும். என்ன உங்களுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமா? உங்கள் அம்மா மாருளெல்லாம் அப்போவே வந்தாச்சே. எத்தே எக்ஸாம்லாம் டியூஷனுக்கெல்லாம் போயிட்டு இப்போ தான் வாரோம். ஆமாம், எக்ஸாம் பற்றியா? சத்தியா நீ இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கியா? ஆமாத்தே, நல்லா எழுதியிருக்கேன். கண்மணி, உன் ட்ரெஸ் அழகா இருக்கு. சூப்பராக இருக்கேன், பொம்மை குட்டி மாதிரி. தேங்க்யூ அக்கா. ஆமாம், அழகோல இருக்கு. பிங்க் கலர் ஃப்ராக்கு. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போயிருங்க. ஆ என்ன வாங்கண்ணே? வாரம் 2 பேருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உமா, வினோத். அத்தே மாமா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். வாங்க, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க, உள்ள போங்க. என்ன வினு, சின்ன ஃபங்க்ஷன் சொல்லி நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கியா? சூப்பராக இருக்கு. ஆமாம், உமாக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் பண்ணேன். சூப்பராக இருக்கு. வா உள்ளே இருப்போ. ஆஹா உமா, நம்ம கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்தாச்சு. வா நம்மளும் உள்ள போவோம். ஏங்க, எங்க வீட்ல இருந்து உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையே. காலையில் அவங்க வீட்டுக்கு போனப்பவே நீ பார்த்தேல உமா, அவங்க ஏதோ வேண்டாம் விருப்பம் பேசின மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க வந்தால் வருவாங்க, இல்லைன்னா போட்டோம். இப்போ உள்ளே வந்திருக்காங்க பற்றியா, அவங்க தான் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே. வா நம்ம உள்ளே போகலாம். ஆமாங்க, சரி வாங்க உள்ள போலாம். கண்மணி வா, உள்ள வா. எட்டி சின்ன பொண்ணு, நல்லா செலவழிச்சிருக்கான் போல இருக்க. என்னானி டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் பத்தியா? ஆமாக்கா, டெக்கரேஷன் சூப்பராக இருக்கலாம். உமா எடுத்திருந்த சாரி நல்லா இருக்கா? நேற்று நாங்கள் 2 பேரும் போய் தான் எடுத்தோம். வா, அப்போ என்ன கூப்பிடாம நீங்கள் 2 பேரும் நேற்று கடைக்கு தான் போயிட்டு வந்தீங்க. நான் கேட்டப்ப என்ன சொன்னேன்? ப்ளவுஸ் தைக்க போனேன்னா. ஏக்கா, அவள் தான் யார்ட்டையும் சொல்லாண்டான்னாக்கா அதான். ஆமாம், எவ்வளோ ரூபா ஆச்சா சாரி? அவள் உடுத்திருக்க அந்த பிங்க் கலர் சாரி 5000 ரூபாக்கா. மாதிரி ஒரு பச்சை கலர் சாரியும் எடுத்தா, அது ஒரு 5000 சில்லற ரூபா வரும். நல்லா இருந்துச்சு. எம்மா, 5000 ரூபாய்க்கு சாரியா? எம்மா, நல்ல காசு இருக்கு போல இருக்கே இவள்கிட்ட. ஆமாம், அவங்க கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்காங்க, சாரி எடுக்காங்க. நீயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 10,000 ரூபாய்க்குனாலும் சாரி எடு. யாரும் வேண்டான்னா? எம்மா, என் வீட்டுக்காரெல்லாம் எனக்கு ஒரு 200 ரூபா சாரி கூட எடுத்து தந்தா எனக்கு ஞாபகமே இல்லாட்டி. பொண்டாட்டிக்காண்டி என்னானி செலவழிக்கேன் பத்தியா? இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபா ஆகாதா? கூட தான் இருக்குக்கா. நல்லா பண்ணியிருக்காங்களா? இங்கே பாரு, இங்கே பெட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ண இப்படி தான் நல்ல வசதியான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏக்கா, எனக்கு அவங்கள மிந்தியே தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணி வரப்போ ஒன்றுமே கையில் கிடையாது. அந்த அண்ணனுக்கும் வேலையே கிடையாது. ஏதோ ஒரு 10,000 சம்பளத்துக்கு தான் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருந்தா. அவங்க கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ இந்த வீடு வச்சது. எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு பண்ணது தான். யாருக்கிட்டே 5 பைசா அவங்க வாங்கினது கிடையாது. அதெல்லாம் சும்மா டி. உமாக்கு வீட்டிலேருந்து நல்லா பணம் கொடுத்துருப்பாவ. ஏக்கா, அவங்க நல்லா பேசலாம் மாட்டாங்க. இந்த கல்யாணத்தோடி அவங்க பேசுறதே நிப்பாட்டியாச்சு. மாதிரி அவங்க உமா வீட்டில் மட்டும் கொஞ்சம் ஏதோ பேசுவாங்க. அப்படி நல்லா பேசுதா இருந்தால் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடாமே இருந்திருப்பாவ. பூரா போயிட்டி. நல்ல பணம் உண்டு அவங்கக்கிட்ட. உனக்கு எப்போ பார்த்தாலும் யாரையாவது குத்த சொல்லிட்டே இரு நீ. ஆமாம், சாப்பாடெல்லாம் உண்டாட்டி. எவ்வளோ வச்சிருக்கா என்னன்னு தெரியுமா? ஆமாம், பொஃபே தான். நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த பக்கம் தான் வச்சிருக்கா. நீ பார்க்கலையோ? என்னது பொஃபேயா? அப்போ நிறைய ஐட்டம் வச்சிருப்பானோ? ஆமாக்கா, நீ அந்த பக்கமாக இருந்தேல, அப்போ நான் போய் பார்த்தேன். எல்லாம் இருக்குது. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அந்த ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு, கேக்குன்னு எல்லாம் வச்சுருக்காங்க. ஏ அம்மா, இன்னைக்கு ஒரு புடி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடணும். இன்னும் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடணும். ராணியக்கா, டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கலாம். ஆமாம் லட்சுமி, அழகாக பண்ணியிருக்கான். நல்ல காசு செலவழிச்சிருக்கான்னு நினைக்கேன். ஆமாம் லட்சுமி, அவங்க கல்யாணம் பண்ணி வந்தப்போ ஒன்றுமே கையில் கிடையாது. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் காரு வீடுன்னு எல்லாம் வாங்கினாங்க. 2 பேருமே அவங்க உழைச்ச காசு தான். சரி, செலவழிச்சிட்டு போட்டோம். இந்த 4 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட இவ்வளோ இதாக அவங்க எதுவுமே பண்ணி நான் பார்க்கல. கண்மணிக்கு பர்த்டே கூட சிம்பிளாக தான் எடுத்தாங்க. இப்போ தான் அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்கலாம். நல்லா பண்ணட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஆமாக்கா, நானும் அதான் நினச்சேன். கல்யாணமாகி வரப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்கள்ட்ட. சாப்பாடும் எல்லாம் நிறைய வெரைட்டியாக வச்சுருக்கான். ஆமாம், நான் வரப்போ பார்த்தேன். இனி இப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். கேட்டி, இந்த பிள்ளைலாம் எங்கே? பிள்ளைலாம் அந்த பக்கம் இருக்குமா? எத்தே நீங்கள் 1 மாதம் நிற்பீங்களோ? ஆமாம் லட்சுமி, ஒரு மாதம் நின்றுட்டு போகலான் தான் வந்தேன். வீட்டுக்கு வாங்கத்தே. வாரேம்மா. சரி சத்தியா, என்ன பெரிய கேக்கு பற்றியா? ஆமாம் டி, பெரிய கேக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கேன்.
லே கிச்சா, இது என்ன கேக்கா இருக்கும்ல? எட்டி பூ மாதிரி என்ன கிச்சா கிச்சான்னு கூப்பிடாது. நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒன்ன கிருஷ்ணான்னு கூப்பிடு, இல்லைன்னா கிச்சோன்னு கூப்பிடு. ஒன்னு கிச்சான்னு தான் கூப்பிட நல்லா இருக்கிற. வாயை முடிட்டு போயிருட்டி. சரி அப்போ கேக்க வெட்டுவோம். எதுக்கு லேட் ஆக்கிட்டு எல்லாரும் வந்தாச்சுலா? கேக் கட் பண்ணுவோமா உமா? சரிங்க, கட் பண்ணுவோம். ஐயோ மனிஷா, பாத்தியா கல்யாண நாள்னா இப்படி தான். பொண்டாட்டிக்காண்டி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பாரு. கேக்கு, புது சேலை, டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாரு. நீங்களும் இருக்கே, ஒரு 200 ரூபா சேலை கூட எடுத்து தர மாட்டேயோ எனக்கு. வசந்தி, உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணின்னு நான் இவ்வளோ வருஷமாக கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இதில் உனக்கு புது சேலை வர எடுத்து தரணுமோ? உங்கள் முகரக்கட்டைக்கும் உங்கள் வேலைக்கும் நான் கிடைச்சதே பெரிய விஷயம். இவ பெரிய ஐஸ்வர்யா ராயி. ஆமோய், ஐஸ்வர்யா ராய் இல்லை, நயன்தாரா. வாயை மூடிட்டு நில்லிட்டி. சரி கேக்க கட் பண்ணுங்க. சரி எல்லாரும் கேக்கு சாப்பிடுங்க. சாப்பாடும் அந்த பக்கம் வச்சுருக்கோம், எல்லாரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கோம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நாங்கள் கூப்பிட்டதே மதித்து எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி உமா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை 3வது மனுஷன் மாதிரி ஆக்கிடாதீங்க. ஆமாம் உமா, நாங்களும் உங்கள் ஃபேமிலி மாதிரி தான். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். என்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி லேட் ஆகிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். லட்சுமி அக்கா நல்ல வேறு பசிக்கோ, சாப்பாடுலேயே இருக்க. லேட் ஆகிடல சின்ன பொண்ணு, எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, நாங்கள்லாம் சீக்கிரம் சாப்பிட்ருவோம்ல. வாங்க வாங்க. ஏக்கா, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுட்டா? எங்கள் லட்சுமி பிரச்சனைகளெல்லாம் இருக்க தான் செய்யி. அன்னைக்குன்னு சொன்னோம்ல, ராத்திரி போல் ஒரு 12 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரையாவே வந்து கதவை தட்டி, நானும் நினச்சேன் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டாவே அப்படின்னு சொல்லி. எனக்கு நல்லா வயறு பசிக்கு தோசை எதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே மனுஷனை காணும். அந்த நீ ஃபோனை போட்டு பார்க்கேன், அவர் அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காரு. அப்போ இங்கே வந்தது யாருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஏக்கா, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா? எப்படிக்கா இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க? எனக்கு கேட்கும் போதே கை காலெல்லாம் நடுங்குவேன். ஆமாம் லட்சுமி, என்ன பண்ணதுக்கு கண்ட கண்ட பேய் பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. இருந்தாலும் அப்படியே போகு. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வேறு நடக்கல, அதெல்லாம் முடியட்டு. நீ சொன்ன மாதிரி ஏதாச்சும் கோயிலுக்கு ஏதாவது போய் மந்திரிச்சு விடுவோம். ஏக்கா நீங்கள் தைரியமாக இருங்க. நம்ம தைரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மக்கிட்ட வரவே வராது. நானும் அப்படி தான் இருக்கேம்மா. இப்போ எங்கள் அம்மையை நிற்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக இருக்குது. அப்படியே அவங்க அம்மைக்கு எல்லா விஷயம் சொல்லிட்டேலோ? இல்லை, ஒன்றும் சொல்லலை மாதிரி. அவங்க பயந்துடக்கூடாதுல, அதான் ஒன்றும் சொல்லாமே இருக்கேன். சின்ன பொண்ணு, தூ உமால பத்தியா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி என்ன பைசா செலவழிச்சிருக்கா பத்தியா? அவள் எப்போ ஒன்றும் இல்லைன்னா அவன் நல்லா செம்மையாக தான் இருக்கா. நம்ம வீட்டுக்காரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாரா பத்தியா? ஏன் உங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் பண்ண மாட்டாரோ? எங்கிட்டையும் ஒன்றுமே பண்ண மாட்டாரு. கல்யாணமான வருஷம் மட்டும் ஒரு சாரி எடுத்து தந்தாரு, அந்தேனி அவ்வளோதான். இப்போ என்ன எத்தனை வருஷம் ஆகு? அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தந்தது கிடையாது. மனுஷன் ஒரு மலை மல்லிகைப்பூ கூட வாங்கிட்டு வந்து தரமாட்டாருங்க. அந்த அண்ணனை பார்த்தா அப்படி தெரியலையே, பாவமாச்சே. ஏட்டி, பிள்ளைகளுக்கு அவங்க அம்மைக்கு எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி புடிச்சு அமைஞ்சிருக்கான்னு தெரியல. என்ன சின்ன பொண்ணு? எனக்கெல்லாம் அப்படி கிடையாது வசந்தி அக்கா. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எல்லாமே வாங்கி தருவார். அது ஒன்றும் சொல்லவே மாட்டியேட்டி. எதுக்கு சொல்லணுங்க? ஏட்டி, ஏன் இப்படி வாயை பழந்து வச்சுட்டு இருக்க? வசந்தி அக்கா உங்கள் பின்னாடி. வசந்தி அக்கா உங்கள் பின்னாடி என்ன? ஐயோ வசந்தி அக்கா. ஏட்டி, என்ன ஏட்டி பின்னாடி? ஏக்கா இந்த சைடு வந்துருங்கக்கா. ஏக்கா அங்கே ஏதோ ஒரு கருப்பா உருவம் போச்சு. ஏட்டி, என்னடி சொல்லுங்க? ஏக்கா அங்கே பாருங்கக்கா. ஏக்கா அங்கே பாரு, என்னன்னு ஒரு போயிட்டு இருக்கு பாத்தியா? என்னதான் இருக்கு, ஒரு கருப்பு கலர்ல போயிட்டு இருக்கு. ராணி அக்கா, ஏக்கா அது என்னக்கா இவ்வளவு பெருசா வந்துட்டு இருக்கு? லட்சுமி, இது நான் எங்க வீட்டுல இருக்கு நல்லா பிசாசு, அதுதான் போல இருக்கு லட்சுமி. ஐயோ, இது என்ன இங்க வந்து நின்று இருக்கு? ஏம்மா, என்ன பெருசா இருக்கு? ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. ஏக்கா என்னக்கா வீட்டுக்குள்ள இவ்வளவு ஆவிய வளர்க்குறது? ஏம்மா, அது வருது வருது வருது. சின்ன பொண்ணு தள்ளு தள்ளு. சின்ன பொண்ணு வா, உள்ள போயிடலாம். இட்டி 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கட்டி, அதை அப்படியே போட்டு. அக்கா மெதுவா திரும்பி பாருங்க, அது போயிட்டான்னு. என்ன பெருசா இருக்கு? இவ்வளோ பெரிய உருவத்தை நான் முத தடவை பார்க்க. இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு பாப்பிளிக்கா?
வாங்க உள்ள போவோம். இன்னைக்கு இவ்வளோ பார்த்தது போதும். ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. ஏக்கா என்ன எங்க வீட்டுல கொண்டு போய் விடுக்கா. நானும் பைத்தியக்காரிச்சி கணக்கு என் வீட்டுக்குள்ளே போகாமல் இங்கே வந்து ஓடி ஏறிட்டேனே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஏட்டி 2 பேரும் போகலாமா? கொஞ்ச நேரம் சும்மா இறங்கி எதாச்சும் பண்ணுவோம். ஏக்கா பிள்ளைகளெல்லாம் எங்கக்கா? பிள்ளைகளெல்லாம் எங்கள் அம்மை கூட ரூமில் படுத்துருக்கோம். பூ மாதிரி அங்கே தான் படுத்துருக்கான்னு நினைக்கேன். சரிக்கா, இப்போ என்ன பண்ணதுக்கு? அது பின்னாடியே உள்ளே வந்துட்டுனா. ஏம்மா நான் வரவேட்டி, ஓடுங்க ஓடுங்க. ஏட்டி பார்த்து நிற்காம ஓடுங்க டீ. ஏம்மா இது என்ன பின்னாடி விட்டுட்டு ஓடுவேன்? ராணிக்கா வந்துட்டுக்கா. ராணிக்கா அம்மா முருகா. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அங்கே வாங்க, அடுக்கலையில் போகலாம். வாங்க